கிட்டத்தட்ட வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு படங்கள்லாம் பண்ணி. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவலா போயிட்டு ஆன்மீகத்துல போயிட்டு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. கடவுளை தானே தேடி போறேன், ஃபிகரை தேடி போலையே. என்னன்னா நிறைய எல்லாருமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. நான் மட்டும் இல்ல, சாதாரண பாமர மக்களா இருக்கட்டும் எல்லாருமே கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. பட் என்னன்னா என்ன வந்து பொதுவாகவே இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க. அதாவது எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம வளர்ந்த ஒரு குழந்தைன்னு தான் என்ன என்னைக்குமே சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த 2 வருஷம் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட கஷ்டம் என்னவா இருக்கும்ன்றத வந்து எனக்கு இந்த 2 வருஷம் கற்றுக் கொடுத்தது. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்போ ஒண்ணு மட்டும் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சுன்னா படம் இல்ல, படம் விட்டு போயிடுச்சு, நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் சம்பாரிச்ச கூட எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் தான் காசு கொடுப்பேன். ஸோ அப்புறம் எனக்கு படத்துலேருந்தும் காசு வரல. ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் காசு கேட்கறதுக்கு கூட எனக்கு கஷ்டமா இருந்தது. காசும் போயிடுச்சு, படமும் போயிடுச்சு, படமும் ரிலீஸ் ஆகல. சரி ஓகே, நமக்காக ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம லவ் பண்ற அவ இருப்பான்னு நினைச்சேன், பொண்ணும் போயிடுச்சு. இல்ல கல்யாணம் ஆகி சரி ஓகே, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்பை பார்த்தாவது நம்ம கஷ்டம் போயிடும்னு நினைச்சேன். அது கூட வழி இல்லாம கடவுள் வந்து ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். அவ்வளவு ஒரு கஷ்டம். ஆனா அந்த எல்லாமே போயிடுச்சு, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கு அப்படின்னு தோணுச்சு. என்னன்னா எல்லாமே போயிடுச்சு, என்ன இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு யோசிக்கும் போது உயிர் மட்டும் இருந்தது. உயிர் மட்டும் என் கூட தான் இருந்தது. அப்போ நான் ஒன்னே ஒண்ணு ரியலைஸ் பண்ணேன், ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இந்த உயிர் மட்டும் இருக்கு. இவ்வளவு கஷ்டத்தை நம்ம கோத்ரூ பண்ணாலும் இந்த 2 வருஷமா எதுவுமே இல்லைனாலும் எனக்காக வந்து என்னுடைய ஃபேன்ஸ் வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன், என்னை இன்னைக்கு வரைக்கும் தூக்கி நிறுத்திடுறாங்க. அண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மீடியா வந்து எப்பவுமே என்னை பத்தி ஏதாவது கான்ட்ரவர்சியா எழுதுவாங்க, என்னை வந்து சிம்பு இது பண்ணாரு அது பண்ணாரு இன்னமும் எழுதுவாங்க. நான் உண்மையிலேயே நான் இன்னைக்கு சொல்றேன், மனசார நான் சொல்றேன், இந்த 2 வருஷத்துல வந்து ஒரு படம் வரலன்னா கூட மீடியா வந்து தூக்கி பிடிச்சி நிறுத்தினா உண்மையிலேயே சொல்றேன். மீடியாவுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்மளே கஷ்டத்துல இருக்கோம், இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். நான் வந்து வினை தாண்டி வருவாயன்ற ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடி கௌதம் சார் கிட்ட போயிட்டு எல்லாரும் சொன்னாங்க, சார் சிம்பு வச்சு படம் பண்ணாதீங்க, அவரு ஷூட்டிங்கே வர மாட்டாரு. ஆமா, நான் ஷூட்டிங் வராம தான் இத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பொதுவா சொல்றேன், சிம்பு சார் வந்து ஷூட்டிங் வர மாட்டாரு, ஸோ அவரை வச்சு படம் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து கௌதம் வந்து நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த பையன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா இந்த படத்துக்கு அந்த பையன் தான் ஹீரோன்னு சொல்லி நம்பி அந்த படத்துல நடிக்க வச்சாரு. அவரு நானே ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அவரு எனக்கு போன் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க வரணும்னு சொன்னாரு. அன்னைக்கு போய் நான் அவருக்காக நின்று. அதுக்கு காரணம் என்னன்னா, கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு ஆள் அன்னைக்கும் நமக்காக நின்னார்ல, அவர் அன்னைக்கு எனக்கு நின்னதுக்காக அவருக்காக நான் நின்னேன். அதுதான் உண்மையான இது. ஸோ அஜித் சார் படத்துக்கு, நம்ம தலை படத்துக்கு வந்து படத்துக்கு வந்து அவர் போறேன்னு சொன்னப்போ, சார் நான் நீங்க போயிட்டு வாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் எங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னடா இந்த மாதிரி 2 வருஷமா எது இருக்குன்னு சொல்லிட்டு அஜித் சார் மீட் பண்ணாரு. அப்ப அஜித் சார் ஒரே வார்த்தை தான் எங்க அப்பாட்ட சொல்லியிருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையன் அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு தான் சொல்லி அஜித் சாரே சொன்னாரு. ஸோ எனக்கு மற்றபடி எனக்கு இன்னைக்கு உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த மேடையில வந்து நின்று பேசுறது வந்து, நான் உண்மையிலேயே இன்னைக்கு வந்தேன்னா நிறைய கஷ்டம் சோகம்லாம் உள்ளுக்குள்ள இருந்தது. பட்
அந்த மாதிரி சரி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மே 9th பால் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் அந்த மே 9th ரிலீஸ் ஆகல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா டேட் போட்டு ப்ரொடியூசர் பாவம் அவர் மிஸ் பண்ணி தள்ளிட்டே இருந்தாரு. அப்பவும் 9th ரிலீஸ் இல்லை, சரி இந்த படம் ரிலீஸே ஆகாதுன்ற போது கூட என்னடா கடவுள் நம்மளை கை விட்டாருன்னு போது எங்க அப்பா தான் முன்ன அந்த படத்தை எடுத்து இப்போ ரிலீஸ் பண்றாரு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் என்னைக்குமே நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்யற ஒரு சின்ன ஒரு நன்மை தான். என்னைக்குமே நமக்காக அப்படின்றத நான் இத்தனை நாள் எனக்காக வாழ்ந்தேன். ஆனா நான் இன்னில இருந்து சொல்றேன், நான் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டேன் இந்த 2 வருஷத்துல, நமக்காக வாழ்றதை விட மற்றவங்களுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா என்னைக்குமே நம்ம நல்லா இருப்போம். இந்த மாதிரி மக்கள் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பட் ஓகே, எனிவே சரி, நான் இதுக்கு மேல பேசுறதில்ல. எனக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும். கடவுள் இருக்காரு, மற்றதெல்லாம் பார்த்துக்கணும். தேங்க்யூ.